என் அன்புக்குரிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதராகிய வேதாத்ரி மகரிஷின் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த திருமந்திர பேச்சு தொடரை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நம்ம உடலை பற்றி பார்ப்போம். அதில் ஒரு 3 பாடல் பாடியிருக்காரு. 3ஆம் தந்திரத்தில் 2 பாடலும் 7ஆம் தந்திரத்தில் 1 பாடலும் பாடியிருக்கார். இந்த 7ஆம் தந்திரத்தில் பாடின பாடலை பற்றி முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி இந்த 3ஆம் தந்திரத்தில் பாடின 2 பாடலை பற்றியும் பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காளா மணி விளக்கே. இந்த பாடலுடைய எண்ணிக்கை 1823 என்று நினைக்கிறேன். இந்த பாடல் நல்லா கவனிச்சிங்கன்னா, கோயில் வேறு ஆலயம் வேறு என்று தெரிகிறது. கோயில் என்பது ஒரு தனிப்பட்ட கடவுள், அதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன். பிள்ளையார் கோயில் சின்ன கோயிலாக இருக்கும், பிள்ளையார் மட்டும்தான் இருப்பார். அதே போல் இப்போது கிராமத்தில் ஊருக்கு வெளியே காளி கோயில் இருக்கும், அங்கே காளி கோயில் மட்டும்தான், சின்ன சின்ன கோயில் இருக்கும். இதெல்லாம் கோயில். நம்ம சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் எல்லாம் சொல்லி பழக்கத்தில் வந்துட்டோம். அதாவது கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், போயிட்டு வரலாம், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இப்படி சொல்லி பழக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இவர் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கோயில் என்பது உள்ளம் பெருங்கோயில் என்றால் ஒரு பெரிய கோயில், அதாவது ஆலயம். இப்போது சிவன் கோயில், பெரிய சிவன் கோயிலில் நடுப்பகுதியில் கர்ப்ப கிரகம் இருக்கும். அதுதான் உள்ளம் பெருங்கோயில். அது முக்கியமானது. அதுக்கு தான் நம்ம போகிறோம், சிவனை வணங்க தான் போகிறோம். அப்படி போகும்போது மற்ற தெய்வங்களையும் வணங்கிட்டு வருவோம். முதல் எண்ணம் சிவன் கோயிலுக்கு போகணும். அதனால் பல சின்ன சின்ன கோயில்கள் கொண்டது ஒரு பெரு ஆலயம். இப்போ சிவா ஆலயம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வர ஆலயம் சொல்லுவாங்க, அது கரெக்டு. தஞ்சாவூர் கோயில்னு சொல்கிறது உண்டு, பெரிய கோயில் சொல்கிறது உண்டு. ஆனால் ஆலயம் சொல்கிறது பொருத்தமான வார்த்தை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல பல கோயில் இருக்குது. முதல் உடம்பெல்லாம் சேர்த்து ஒரு ஆலயம் நினச்சிக்கிட்டோம்னா, அந்த ஆலயத்துக்குள்ளே பல கோயில் இருக்குது. அந்த உள்ளம் பெருங்கோயில் சொல்கிறது மூல கருவறை. அதுதான் முக்கியம். அந்த சிவனை தரிசிக்கணும், சிவனை உணரணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 அடிப்படையில் போனால், சரியை கிரியை என்பது தரிசனத்தோடு நின்றுடும். யோகம் ஞானம்ங்க போது தியானம் பண்ணி அதனால் சில அனுபவங்களை அடைந்து ஞானத்தை பெறுவது இந்த 4 படிகளின் மேல்நிலை. ஆகையினால கோயிலுக்கு போகிறது
அப்படிங்கிறது வெளி தோற்றத்திற்கு போயிட்டு வர மாதிரி. ஆனால் நம்மளுடைய உடம்பே ஒரு ஆலயம் நினைச்சு அதில் அந்த ஆலயத்தில் உள்ள குடியிருக்கக்கூடிய முக்கியமான இறைவனை, இந்த மூல கர்ப்பகிரகியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைந்து தியானம் பண்ணுனா என்ன நன்மை விளையும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்கிறார். இதை நான் கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்லலான்னு இருக்கேன். இன்னொரு பாடல் பார்ப்போம். கோயில்னால் நிறையா கோயிலுக்குன்னு சொன்னேன் இல்லையா உடம்புல, அது என்னான்னு கொஞ்சம் பார்ப்போமே. அதாவது ஒரு பாடல் இருக்குது, சக்தியை பற்றி. ஓம்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளை இனிதிருந்தாளே அப்படின்னு ஒரு பாடல் பின்னடி பாடுறாரு. அதாவது 9வது தந்தத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் என்னன்னா, முதல் 2 வரிக்கு ஒன்றும் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓம்கார வடிவாக சக்தி இருக்கிறாள், அவள் பச்சை நிறத்தை உடையவள், அது 2வது அடி. 3வது அடி என்னன்னா, ஆங்காரியாகி ஐவரை பெற்றிற்று. இதுதான் நான் பார்க்க போகிறேன். இந்த வரியை தான் இந்த உள்ளம் பெருங்கோலோட தொடர்பு படுத்தி நான் சொல்ல போகிறேன். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிற்று அப்படின்னா, அவர் ஒரு ரைமா பாடியிருக்கார். அதாவது எப்போவுமே திருமந்திரத்தில் முதல்ல எப்படி ஆரம்பிக்குதோ, அந்த முதல் வரி எப்படி ஆரம்பிக்குதோ அதே போல் கொண்டு போவார். ஆங்காரிங்கிறது கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர். இப்போ பார்வதி அம்மன் ரொம்ப மைல்டு, கொஞ்சம் சாந்த குணம். அதுவே துர்கை கொஞ்சம் வேகமாக அந்த மாதிரி. ஸோ ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு அப்படின்னா, ஆங்கார சுரூபமாக அல்லது வேகமாக அல்லது அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஐவரை பெற்றிற்று. இதை கொஞ்சம் பார்ப்போம். ஐவரை பெற்றிற்று. இப்போது நம்ம உடலுக்கு வருவோம். இப்போ நான் உடலுக்கு வரும்போது நான் சக்கரத்தை சொல்ல வேண்டியிருக்கோம். நம்ம சக்கரத்தில் என்ன எத்தனை இருக்குது? 6 சக்கரம் இருக்குதுன்னு முன்னாடியே நான் சில பாடலை சொல்லியிருக்கேன். அதாவது மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், கீழேருந்து மேலே வரும்போது இப்படி சொல்கிறேன். அப்புறம் மணிப்பூரகம், மணிப்பூரத்துக்கு பிறகு அநாகதம், விசுத்தி. இந்த 5ம், இந்த 5க்கும் இந்த 5 இடத்துலையும் சக்தி இருக்கிறா. ஆங்காரியாகி ஐவரை பெற்றிற்று. அந்த சக்தியானவள் அவளுக்குன்னு ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு துணைவர் இருக்கார். மூலாதாரத்தில் இருக்கிற சக்திக்கு பேர் தாகினின்னு பேர். பிரம்மா சரஸ்வதி. அதே மாதிரி பிரம்மா மூலாதாரத்துக்கு அதிபதி, தாகினிங்கிறது சரஸ்வதி. இந்த தாகினி பிரம்மாவோட சேர்ந்து என்ன தொழில் செய்கிறாங்க? படைத்தல் தொழில் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு வரும்பொழுது விஷ்ணு பகவான், அவருடைய துணைவி யார்? லக்ஷ்மி. ஆனால் அந்த தந்திர வித்தரை என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த தேவிக்கு பேர் ராகிணின்னு பேர். அது அவங்க 2 பேர் சேர்ந்து காத்தல் தொழிலை செய்கிறாங்க. அடுத்து மணிப்பூர சக்கரம், 3வது சக்கரம். அதில் இருக்கக்கூடிய ருத்ரமூர்த்தி, அவரு அழித்தல் தொழிலை செய்கிறாரு. அதற்கு உதவி புரியக்கூடிய
பெண் தெய்வம் சக்தியானது லாகினின்னு பேர். இந்த இடத்துல வந்து காளி, காளி ராகினி எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அநாகத சக்கரம், 4வது சக்கரத்துக்கு வரும்பொழுது மறைத்தல் என்ற தொழிலை செய்கிறார். பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில் தான் செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த சைவ சித்தாந்தம் மட்டும் சிறப்பாக சொல்லப்படுகிறது என்னென்னா 5 தொழில் சொல்லப்படுகிறது. முதல்ல சொன்னேன் இல்லையா, படைத்தல், அப்புறம் காத்தல், 3வது அழித்தல், 4வது மறைத்தல், அப்புறம் 5வது அருளுதல். அதுதான் விசுத்தி சக்கரம், தொண்டை சக்கரத்தில். இந்த தொண்டை சக்கரத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு 2 பேர்த்துக்கு என்னென்னா, 4வது சக்கரத்துக்கு இருக்கிற ஆண் தெய்வத்துக்கு பேர் மகேஸ்வரன். சிவபெருமானே மகேஸ்வரனாக இருக்கார். அவருக்கு துணைவியாக இருக்கிறவங்க காகினின்னு பேர். அப்புறம் தொண்டை சக்கரத்துக்கு வரும்பொழுது, விசுத்தி சக்கரத்துக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற மூர்த்திக்கு பேர் சதாசிவன். அந்த பெண் சக்திக்கு பேர் என்னன்னா ஷாகினின்னு பேர். இந்த மாதிரி 5 விதமான மூர்த்திகளும் 5 விதமான சக்திகளை கொண்டு அவர்களது தொழிலை செய்து வருகிறார்கள். அதுதான் ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிற்று. அந்த பாடலுக்கு இப்போ உங்களுக்கு விளக்கம் புரியும். அந்த வரிக்கு ரீங்காரத்துளை இனிதிருந்தாலே அப்படின்னா, சக்திக்கு வந்து இனிமையான, விருப்பமான, அவளை சந்தோஷப்படுத்தக்கூடிய மந்திரம் ரீங்கார மந்திரம், ஹ்ரிங் அப்படிங்கிற மந்திரம், HRING, ஹ்ரிங். அதுதான் விருப்பமான மந்திரம். அதை சொல்லி நம்ம வணங்கினோம்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ரீங்காரத்துளை இனிதிருந்தாளே அப்படிங்கிறது தான். இப்போது இந்த பாடலுக்கு திரும்ப வருவோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லப்பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. ஓகே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். இப்போது இந்த உடம்புல ஆலை என்னென்ன இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5 சக்கரத்தை பற்றி தான் பேசணும். அந்த 6வது சக்கரம் 7வது சக்கரத்தை பற்றி நம்ம பேசல இன்னும். இப்போ அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, 6வது சக்கரத்தில் வந்து இந்த ஆர்ஞா சக்கரம், அதாவது நெத்தி புருவத்துக்கு இடையில் இருக்குது. அங்கே என்னென்னா இந்த அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க, சிவனும் சக்தியும். 7வது சக்கரம்னு சொல்ல முடியாது, அதை வந்து சகசிர தலம் சொல்லுவாங்க. அதான் உச்சந்தலையில் பிரமேந்திரியம், பிரமபுழை, இந்த மாதிரி பலவிதமான பெயர்கள் அது இருக்குது. அந்த 7வது சக்கரத்தில் அந்த சக்கரம் விடுபட்டு திறந்துச்சுன்னா அப்போ வந்து சிவனும் சக்தி சேருவாங்க இல்லைங்களா. அந்த சிவனும் சக்தி சேரக்கூடிய எப்படி சேர்றாங்கன்னா, நாம் செய்யக்கூடிய தியானம் பலன் மூலம் இந்த மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்க சக்தியானது படிப்படியாக மேலோக்கி வந்து எல்லா சக்கரத்தையும் உடைத்து கொண்டு பின்னாடி இருக்க முகுளத்து வழியாக வந்து உச்சந்தலையினுடைய வாசல் திறந்து அவர்கள் 2 பேரும் இணைந்து அவர்கள் அந்த நடனம் ஆடக்கூடிய ஒரு இன்பம் இருக்குதே, அந்த இன்பம்தான் பேரானந்தம். அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சுன்னு வச்சுங்க, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்காது. மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுவதென்ன பேரு பெற்றாரே. இந்த 3வது வரி கவனிங்க. ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை
ஆணிப்பொன் மன்றில் அதற்கு இணையாக எந்த மன்றமும் சொல்ல முடியாது. அதுதான் பொன்னம்பலம், தலை உச்சந்தலை. அந்த இடத்துல அவர்கள் ஆடும் திருக்கூத்தை என்ன எப்படி ஆடுறாங்க ரெண்டு பேரும், அந்த திருக்கூத்து. அதாவது 9ஆம் தந்தத்தில் திருக்கூத்து தரிசனம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். பல விஷயங்களை கற்றுக்கலாம். நடராஜரை பற்றி அப்படியே புட்டு புட்டு வைப்பார் அவர். என்ன அந்த மாதிரி நிறைய வேதங்கள் ஆட, மிகு ஆகமம் ஆட, கீதங்களாட, கிளரண்டம் ஏழாட, பூதங்களாட, புவனம் முழுதாட, நாதம் கொண்டாடினான் நாதாந்த கூத்தே அப்படின்னு பாடுறாரு. இந்த மாதிரி பல பாடல்கள் அங்கே பார்த்து நல்லா ரசிக்கலாம். இப்போ இந்த இந்த 7வது வாசலில் திறந்து அதில் அவங்க ஆடும் பொழுது ஏற்படக்கூடிய பேரானந்தத்தை தான் மறைமுகமாக இதில் சொல்கிறார். இப்போ நான் படித்த புத்தகத்தில் விளக்க உரை வேற மாதிரி போட்டிருக்குது. நான் கொஞ்சம் என்னுடைய அனுபவங்களை வைத்து நான் சொல்கிறேன். நான் தியான பயிற்சி ஒரு 20 வருஷமாக இந்த குண்டலினி தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு வர்றதுனால அதனால் ஏற்படக்கூடிய அனுபவங்களை வைத்து இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லப்பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், இந்த 2வது வரி இருக்குது பாருங்கள். இந்த வாய் கோபுர வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். வாய் கோபுர வாசல் என்ன, எது மேம்போக்க விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்கிறேன். அப்போ என்னுடைய கருத்தையும் சொல்கிறேன். அதாவது வாய் கோபுர வாசல்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். கோபுரம் எங்கே இருக்கும், கீழே முன்னாடி இருக்கும். அது வழியாக தான் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போது 6 சக்கரத்தில் 3ஆவது தான் முதல் சக்கரம். அதை வாய் கோபுர வாசல் சொல்ல முடியுமா? அது என்ன அங்கே இருக்குது, ஆசன பகுதி இருக்குது, அதை கோபுர வாசல் சொல்ல முடியாது, விட்டுடுவோம். ஓகே, சில பேர் எழுதியிருக்க புத்தகத்தில், அந்த புத்தகத்தில் இருக்க விளக்க உரையில் அதையும் சொல்கிறேன். வாய் கோபுர வாசல். இப்போ வாய் வழியாக என்ன சொல்கிறோம்னா, சிவனை பற்றி அவருடைய மந்திரம் சிவாய நம நம சிவாய மந்திரத்தை சொன்னால் அது சொல்லுவதற்கு, அதனால் வரக்கூடிய அனுபவத்தை அடைவதற்கு இந்த வாய் பயன்படுது. அதனால் வாய் கோபுர வாசல் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருக்குது. எனக்கு இதுவும் சரிப்பட்டு வரல, எனக்கு தெரியல. இப்போ அடுத்த வரியில் கள்ள புலனைந்தும் இல்லை, நான் 3வது வரி எப்படின்னா, இரண்டாவது வரி என்ன சொல்றேன், திரும்ப சொல்றேன். எனக்கு முதல்ல இருந்து சொன்னாதான் எப்பவும் வரும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லப்பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இப்போ சீவன் தான் சிவலிங்கம் என்று தெல்ல தெளியணும்னா அவர்களுக்கு இந்த வாய் கோபுர வாசலாக அமையணும். அதாவது கோபுர வாசல் என்பது என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா, கோபுர வாசல் என்பது கோபுரம்ங்கிறது, இப்போ நம்ம கோயிலுக்கு கோபுரத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கோபுரம் எப்போவுமே நின்றுக்கிட்டு, அதாவது எப்படின்னா நல்லா சதுரமாக கட்டவே மாட்டாங்க. கீழேருந்து அகலமாக இருக்கும், அப்புறம் போக போக கூர்மையாக தான் இருக்கும் இல்லைங்களா. மேலே கலசம் வைப்பாங்க கோபுரத்தில், 3 கலசம் இல்லை 1 கலசம். அதாவது மூடஸ்தானத்தில் இருக்க தெய்வத்துக்கு 1 கலசம் வைப்பாங்க. சில கோயிலில்
ஒரு மாதிரி கூரை மாதிரி, அதாவது இப்போ சிதம்பரத்தில் இருக்கிற கோயிலை பார்த்தீங்கன்னா கூரை மாதிரி மேய்ஞ்சு அதில் கலசம் அதுக்குமே ஒன்றுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலான கோயிலில் அந்த மூலஸ்தானம் கர்ப்பகிரகி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டோம் மாதிரி கட்டி மேலே ஒரு கலசம் இருக்கும். முன்னடிக்க கோபுரத்தில் பெரிய கோபுரத்தினால அதனால் வந்து மேலே வந்து 3, 5, 7 இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம உடம்புல நம்ம உட்காந்து தியானம் பண்ண போது நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா ஒரு முக்கோண வடிவில் இருக்கும், கோபுரம் மாதிரி இருக்கும். அப்போ தலை உச்சந்தலையில் வந்து 10வது வாசல் இருக்குல்ல, நம்ம தலை தான் கோபுரத்துடைய உச்சி. அந்த தலையில் இருக்கிற உச்சி அந்த குழி திறந்துன்னு வச்சுங்க, அதுதான் வாசல். ஏன்னா அந்த வாசல் வழியாக தான் சக்தி கீழே போகுது. அதுதான் 10வது வாசல் திறக்கணும்பாங்க. 10வது வாசல் திறக்கலைன்னா பேரின்பம் கிடைக்காது. ஆகையனால இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, வாய் கோபுர வாசல்ங்கிறது 10வது வாசல் தான் சொல்றாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட அந்த வாசல் வழியாக சக்தி உள்ள போய் சிவருடன் விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிடில், நல்லா கவனிங்க, விந்துவும் நாதமும் மேருவில் ஒடுங்கிடில் அப்படின்னு 3வது தந்தத்தில் சொல்றாரு. அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விந்து வடிவாக இருக்கக்கூடிய சக்தியும் நாத வடிவாக இருக்கக்கூடிய சிவனும் 2 பேரும் சகச தலத்தில் கூடி மகிழும் பொழுது அப்போ பேரானந்தம் ஏற்படுதில்ல. அந்த ஆனந்தத்தினால தான் சீவன் சிவலிங்கம் அந்த மாதிரி சீவன் சிவலிங்கம்ங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். ஓகே, அந்த உணர்வை கண்டு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உணர்வு உடையவங்களுக்கு கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. இந்த அடியை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, கள்ள புலனைந்தும், அதாவது நமக்கு கொஞ்சம் 5 புலன்கள் இருக்கு இல்லையா, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் சொல்லிட்டு, இந்த புலன்களெல்லாம் அழியக்கூடியது. கள்ள புலனைந்தும் அழியக்கூடிய தன்மை உள்ளது, காலப்போக்கில் அழிஞ்சிடும். நமக்கு வயது ஆக ஆக சாதாரணமாக இருக்கவங்களுக்கு வயதாக என்ன ஆகும், ஒவ்வொரு உறுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு போகும். காது கேட்காது, சரியாக கண்ணு தெரியாது, ஏன்னா பல்லெல்லாம் கீழே விழுந்து பேச்சு சரியாக வராது, உடல் தளர்ந்து போகும். இப்படி ஒவ்வொன்றா போகும் பொழுது கடைசியில் முடிவு என்னான்னு உங்களுக்கு தெரியும், பரலோகம்தான். இந்த தியான பயிற்சி பண்ணி இந்த சிவலிங்கம் என்ற ஒரு நிலையை உணர்ந்து கொண்ட பிறகு அப்போ இந்த அழியக்கூடிய 5 புலன்களும் காளாமணி விளக்கே ஒரு பெரிய ஞான சுடரொளியாக காட்சியளிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் வந்து பல வருஷ காலம் உயிரோட நலமோட இருப்போம். இந்த 5 புலன்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சுத்தமாக அதற்கு அழிவில்லாமல் இருக்குதோ அப்போ உடல் கட்டு நல்லா இருக்கும். எப்படி பின்னி இருக்கு பாருங்க, உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா மனநலம் நல்லா இருக்கணும். அதான் மனம் கெட்டுதுன்னா உடலும் கெடும்பாங்க. அதே போல் உடல் கெட்டுதுன்னா அதனால் வருத்தப்பட்டு மனதில் மனநோயும் வரும். 2ம் பின்னி கிடக்குது, ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. ஆகையினால இந்த இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, தியான பயிற்சி தான் இந்த திருமந்திரத்தில் பல பாடல்கள் முழுக்க வற்புறுத்தப்படுகிறது. அந்த இதை மனதில் வைத்துக்கிட்டு தான் இந்த பாடலாம் நம்ம கவனிக்கணும். அப்போ தான் அதுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து கரெக்டான அர்த்தமாக இதுதான் முடிவான அர்த்தம் நான் சொல்லிக்க விரும்பலை. எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். நான் படித்தவதையும் மற்றவங்க பேசுனது கேட்டதையும் என்னுடைய அனுபவத்தை வைத்தும் இப்படி எல்லாத்தையும் ஒரு கலந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்பினேன். ஆச்சுங்களா? இதான் இன்னொருத்தர் சொல்கிற இந்த பாடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்ல பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. இப்போ கோயிலுக்கு போகிறோம். நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா,
கோயிலுக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லையா, தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடக்கும், சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும், நம்ம பார்க்குறோம், அதில் கலந்துக்கிறோம். அப்போ அபிஷேக சமயத்தில் வெளியே உட்காந்துங்க மந்திரம் சொல்கிறவங்க இருக்காங்க, பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, அலங்காரம்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு தரிசனம் கிடைக்கும். இது தினமும் நம்ம பார்க்குறோம். இப்போ உடல் சம்பந்தமான இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களுக்கு பல கோயிலுக்கு சொன்னேன்ல, அந்த கோயில் என்ன யாராக இருக்கிறா, பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் மகேஸ்வரனும் சதாசிவனும் அர்த்தநாரீஸ்வரனும் சிவனும் இவர்களெல்லாம் அவர்களுடைய சதியோடு இருக்கும் பொழுது அப்போ ஒவ்வொன்றும் கோயிலாகுது. இந்த கோயிலுக்கு நாம் அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியும். எப்படி என்றால், இந்த அமிர்த பிரவாகம் என்று சொல்கிறோம்ல, இப்போ கங்கா இமயமலையில் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது, அது கீழிறங்கி வருது. அந்த வரக்கூடிய இடத்துல எல்லாமே பல இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கங்கையினுடைய தண்ணீரை எடுத்து தான் அந்த கோயில் உள்ள மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இது இந்தியா போல பார்க்கலாம். நீங்கள் கங்கை மட்டும் இல்லை, காவேரி, கோதாவரி, நர்மதா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் அந்த கங்கை பனியில் உருகி வர்றதுனால அது கொஞ்சம் தூய்மை அதிகம். அலகாபாத் வரலும் தூய்மை தான். அதுக்கு பிறகு இந்த காசியில் நடக்கக்கூடிய அதெல்லாம் கண்டு கொண்டீங்கன்னா அது தூய்மைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது? ஓகே, அது போய் வங்காள விரிகுடாவில் சேர்ற வரையிலும் அந்த தண்ணீரை, கங்கா நீரை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது புனிதமான நீர் என்று இன்னும் கருத்தில் இருக்குது. அது ஒன்றும் நான் மறுத்து சொல்ல விரும்பலை. அதே போல் காவிரியில் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? பொன்னியின் செல்வன் கதை படிக்கும் பொழுது அதில் வரும், காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அது கடலில் கலக்கிற வரையிலும் அந்த காலத்து யாரோ சோழ மன்னர்கள், ஏன்னா பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? பல மன்னர்கள், சோழர் மட்டும் சொல்ல முடியாது, 64 சிவன் கோயிலை கட்டியிருக்காங்களாம். 64 சிவன் கோயில் இந்த காவிரிக்கு ஒட்டினாப்பில் இருக்குதான். அப்போ அந்த காவிரியில் அந்த சிவன் கோயில் இருக்கிற மூர்த்தங்களுக்கு அந்த காவிரி தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செய்வாங்க இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கிற மூர்த்தங்களுக்கு இந்த கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இந்த ஊனுடம்பு ஆலயத்துக்குள்ள பல கோயில் அதில் உள்ள மூர்த்தங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அமிர்த பிரவாகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமிர்த பிரவாகங்கிறது என்னென்னா, இதனுடைய சிம்பிள் என்னென்னா, சிவன் தலைமுடியில் என்ன வச்சுருக்காரு? கங்கை வச்சுருக்கார். அது அப்படியே மேலே கொஞ்சம் மேலே போய் அப்படி கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். என்ன அந்த மாதிரி நம்ம முதுகுந்தண்டு வழியாக அமிர்த பிரபாகம் மேலே போய் தலை உச்சந்தலையில் போய் அந்த 10வது வாசல் வழியாக கீழே இறங்கும் பொழுது அதனை அப்போ ஏற்படக்கூடிய அந்த மெய் உணர்ச்சி, அந்த சிலிப்புணர்ச்சி அது என்ன பண்ணு தெரியுமா? உடலில் இருக்க பல திடீர்னு கீழே போகிற மாதிரி தெரியும். அப்போது அப்படியே ஒரு செகண்டு தான் ஃபவுண்டனில் வாட்டர் கொட்டுற மாதிரி. நம்ம குளிக்கிறோம்ல, குளிக்கும்போது ஃபவுண்டனில் எப்படி இருக்கும்? அப்படியே அதை அப்படியே ஜிலுன்னு அப்படி பஞ்சுமோர கொட்டும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த பாயறது தெரியும். அப்படி பாயம்பொழுது என்ன ஆகும்? உடம்பு பூரா பாயம்பொழுது அந்த எல்லா சக்கரத்தில் இருக்கிற மூர்த்தங்களுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறோமா இல்லையா? அப்போது தியானம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய அனுபவத்தை, அந்த பேரின்பத்தை வைத்து, அந்த அமிர்த பிரவாகத்தை வைத்து நம்ம மூர்த்தங்களுக்கு தினமும் தியானம், அதாவது அபிஷேகம் செய்து வந்தால் அந்த உள்ளுக்குள்ளுக்கிற தெய்வங்கள், அந்த மூர்த்தங்கள் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார்கள், நம்ம ஞானத்தை கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஒரு கருத்து தான் எனக்கு மனதில் தோன்ற அளவுக்கு, மனதில் என்ன தோணுதோ அதை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். சரிங்களா? இது இந்த பாடலுடைய
விளக்கம். இன்னும் 2 பாடல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது இவ்வளோ அதாவது அது இவ்வளோ சிறப்பாக இல்லை, அது இன்னும் கொஞ்சம் உடம்பை எப்படி பாதுகாக்கணும், ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பாடம் சொல்கிறேனே, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உடம்புடைய சாரி கொஞ்சம் பொறுத்துங்க, நான் பார்க்குறேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள் கண்டேன், நல்லா கவனிக்கும். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு, அப்படிதான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தியானம் பண்ணி ஆரம்பித்தேன். என்னுடைய நந்தியின் கருணையினால், நந்தி தான் அவர் குரு. அதுக்கு பிரகாரம் என்ன ஆச்சு? அதன் பிரகாரம் உருபொருள் கண்டேன். அந்த உருபொருள் கண்டேன் என்று சொன்னால், உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டு கொண்டேன் என்றுதான் அர்த்தம். அப்புறம் உடம்புலை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு அவர் சொல்றார். கொஞ்சம் இருங்க. சாரி, இந்த செல்ஃபோன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த உடம்பை எப்படி பாதுகாக்குங்கிற வழிமுறை தெரிந்து, அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த இன்னொரு பாடல் சொல்கிறேன், அதையும் சொல்லிட்டு அதுக்கு 2க்கும் பொதுவான அர்த்தம் தான் சொல்லலாம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதுக்கு தான் அந்த காலத்தை என்ன பண்ணாங்கன்னா, சித்தர்கள் காயக்கல்புங்கிற ஒரு முறையை வைத்து ரொம்ப நாளாக நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த காயக்கல்ப வித்தையெல்லாம் இப்போல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ என்ன செஞ்சீங்கன்னா, அதெல்லாம் உண்மையில் இருந்து தான் கூட சந்தேகமாக வருது. ஏன்னா பொது இப்போது திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இது போல் பல சித்தர்கள் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள்லாம் இந்த மாதிரி காயக்கல்பம் செய்து தான் அவர்கள் அதை அந்த அளவுக்கு அவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காங்க போல தெரியுது. அதான் இந்த 2 பாடலுடைய அர்த்தம். அந்த காயக்கல்ப பயிற்சி இல்லாதனால இப்போ வந்து என்ன அதிகமாக நம்ம பண்ண முடியும்னா, யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதை வைத்து தான் கொஞ்சம் ஓரளவு நம்ம உடலை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள முடியும். அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா அந்த 8 அங்கங்களையும் பற்றி பேசுவார். அதான் 3வது தந்திரத்தில் யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இதில் முக்கியமாக 3 செய்யணும். இப்போ உலகம் பூரா அதான் பரவிட்டு வந்து செஞ்சுட்டு வராங்க. உடற்பயிற்சி செய்கிறாங்க, அதாவது ஆசன பகுதி. ஓகே, பல ஆசனங்கள் 100க்கு மேலே ஆசனங்கள் இருக்குது. அதில் வந்து உலகம் பூரா பல பேர் கற்றுக் கொடுக்குறாங்க.
அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அதுக்கு அடுத்தது மூச்சு பயிற்சி, முக்கியமானது மூச்சு பயிற்சி. அப்புறம் தியானம். சமாதிங்கிறது தியானத்தில் மறந்த நிலைக்கு போனால் அது சமாதி. நம்ம மறந்த நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, குடும்பத்திற்கு ஒத்து வராது. 20 நிமிடம் அதிகமாக அரை மணி நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு அதனால் வரக்கூடிய பலனை அனுபவித்துக்கிட்டு இருந்தால் குடும்பத்தையும் கவனிச்சுக்கலாம், இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஓரளவு வெற்றி பெறலாம். இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே முழுதாக போகிறவங்க அதிக நேரம் தியானம் பண்ணி அதனால் வரக்கூடிய நன்மையும் அடைவாங்க. அப்படிப்பட்ட பெரிய மகான்கள் தான் நமக்கு குருவாக வர்றாங்க. குடும்பஸ்தராக இருந்து குருவாக வர்றதுங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. நான் ஒரு குடும்பஸ்தர், எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, மனைவி இருக்குது. இந்த சூழ்நிலையிலே இந்த தியானத்தை விடாமல் பயிற்சி செய்து வந்து இந்த பாடலாம் படித்து ஓரளவு புரிந்து கொண்டு உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தேன். அதனால் இன்னொரு முறை வேறொரு பாடல் எடுத்து நான் இதற்கு விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். நன்றி.